ஆப்வியஸா தெரியும் பொண்ணுங்க வீட்டுல என்னென்ன பண்ணுவாங்கன்ட்டு. நீ ஒரு பொண்ணா இருக்க, உன்னை நான் ரோட்ல இன்னைக்கு எப்படி நின்று நான் இதுக்காக எம்சிஏ படிக்க வச்சேனா. இப்போ வரைக்குமே டில் இந்த டேட் வரைக்குமே வீட்டுல ஸ்ட்ரகிள்ஸ் தான். இப்போ வந்து குடிச்சிட்டு ஒருத்தவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு என்னம்மா அது அப்படி இப்படி பேசுவாங்க, எனக்கு அப்படி டென்ஷன் ஆகும். இப்போ ஆக்சுவலி நாங்கள் வந்து கடைக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக ஆள் தேடிட்டு இருந்தோம். முக்கால்வாசி எல்லாருமே குறைஞ்சபட்சம் 8K கீழே வர மாட்டாங்க ப்ரொமோஷனுக்கு. ஸோ நம்ம இன்னும் நமக்கு வருதே அவ்வளோதான். இது நம்ம அது ப்ரொமோஷன் கொடுத்து நம்ம எப்படி ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்மளே பண்ண ஆரம்பிச்சாங்க. வணக்கம் வர்ஷினி. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம ஷாப்? நல்லா போகுது. 1 year ஆக போகுது ஷாப் ஓபன் பண்ணி. கங்க்ராட்ஸ். Thank you so much. ஓகே. நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல ரீச் இருக்கு இப்போ. ஸோ ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வராங்க, அது இல்லாம ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நல்லாவே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரான்ச்சுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அகைன் கங்க்ராட்ஸ். Thank you. ஓகே. ஸோ ஒரு உமன் ஆண்டர்பிரினர் அப்படின்னு வரும்போது அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிக்கும், நம்ம வீட்ல இருந்தே ஆரம்பிக்கும்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து நம்ம எடுத்த உடனே கேட்டா இல்ல வேண்டாம் எதுக்கு இப்பதான், அப்ப நீங்க வேற இன்னும் காலேஜ் படிச்சிட்டு இருந்திருக்கீங்க அப்ப அந்த டைம்ல. சோ என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல? ஆக்சுவலி நான் எம்சிஏ முடிச்சு 1 year தான் ஆகுது. ஸோ ஷாப் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆல்மோஸ்ட் 1 year ஜான் வந்து 1 year ஆக போகுது. லைக் எம்சிஏ முடிச்சோடனே வந்து எல்லாரும் மாதிரி தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 பேர் சேர்ந்து எல்லா கம்பெனிஸும் ஏறி இறங்கி ஐடி கம்பெனிஸ்லாம் போயிட்டு நல்லா. பட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எம்சிஏ டபுள் டிகிரி படிச்சிருந்தாலுமே எப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து வேலை கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எங்கே போனாலுமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, நாங்கள் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும். ஸோ அது அங்கே இல்லவே இல்லை. எல்லா கம்பெனிஸும் நாங்கள் போயிட்டு ஒரு 3 to 4 months ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸு. அப்புறமா நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த கேன்டீன்ல உட்காந்து டீ கடைலாம் பேசுவோம்ல, நம்ம ஒரு டீ கடை போறோம்னா முதல்ல பிஸ்னஸ் போட்டு ஓஹோன்னு ஆகிறோம், அந்த மாதிரி தான் சும்மா ஸ்டார்ட் பண்ணது. பட் எங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா இருந்தது, பட் என்ன பிஸ்னஸ் பண்ணுவோங்கிற ஐடியா கிடையவே கிடையாது. ஸோ நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த கார்ட் வந்து ஆல்ரெடி ஒரு கப்புள்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. லைக் சும்மா டெசர்ட்ஸ்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க அப்ராட் போகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஷாப் வந்து சேலுக்கு வந்தது. சரி நம்ம எடுத்து பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஆப்வியஸாக காலேஜ் முடிச்சிருக்கோம், வேலைக்கு போலங்கிறதே வந்து வீட்டில் இருந்தால் சாப்பிட்றதே கஷ்டம். என்னடா இது நம்ம ஒரு நாள் மாதம் ஆயிடுச்சே, எல்லாம் நம்மளுக்கு குறுக்குறுன்னு பார்க்குறாங்களே, லைக் இந்த விஐபி படத்தை தனுஷ்க்கு அந்த ஃபீல். ஓகே. நெக்ஸ்ட் என்னங்கிற கேட்குறாங்களே, என்ன பண்ணது. இப்போ நம்ம மணின்னு கேட்டால் கூட ஃபஸ்ட்டு நீ வேலைக்கு போ, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு, என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ அப்போ தான் என் ஃப்ரெண்ட் அப்ராட் போகிற மாதிரி இருந்தா. ஸோ அவங்க லோன் வாங்கின காசுலாம் வந்து கொடுத்து உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணணுமா சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேமெண்ட் நான் 25,000 கையில கொடுத்தாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதே. ஓகே. புக் பண்ணது. இப்போ கார்ட் வாங்கியாச்சு, என்ன பண்ண போறோம் ஐடியா இல்லை. ஸோ ஆல்ரெடி டெசர்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பேக்கிங்கிறதே நம்ம ஆல்ரெடி ஃபுட்டி எங்க ஃபேமஸ் அது சாப்பிட்ற அந்த மாதிரி பர்சன் தான். ஸோ வந்து என்னாச்சுன்னா இப்போ அவங்களுக்கான டேஸ்ட் தெரியும். ஆக்சுவலி பேக்கிங்கோட நம்ம ஃபுட்டிங் டேஸ்ட் பண்றோம்ல, ஸோ என்ன வச்சா போகும் அப்படின்னு ஒரு சிம்பிள் டெசர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாவரி ஐட்டம்ஸ் கொண்டு வந்தோம். எனக்கு என்னன்னா வந்து மக்களுக்கு வந்து ஹெல்த்தியாக தரணும், அதே வந்து நல்லதாக தரணும். எப்படின்னா லைக் நம்ம எவ்வளோனா குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணது, குவாலிட்டி வேணால் எவ்வளோனா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னன்னா குவாலிட்டியில் வந்து என்றைக்குமே காம்ப்ரமைஸ் வந்து பண்ணவே கூடாது. ஸோ மக்களுக்கு வந்து ஹெல்த்தியாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து ராகி ப்ரௌனிஸு, மில்லட்ஸ் கப் கேக்கு அண்ட் இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து பன்னு, அந்த மாதிரி நிறையா நான் அந்த ஹெல்த்தியாக ஃபியூஷனாக கொண்டு வந்தேன். பட் இங்க வச்ச 6 monthsல பாத்தீங்கன்னா அவ்வளவா யாருக்குமே அந்த வெர்ஷனே பிடிக்கல. என்னடா இது நம்ம இவ்வளவு எஃபர்ட் போட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும், நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும் நம்ம கொடுக்குறோம், பட் அவங்களுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேது, என்னடா இது அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும்போது சரி ஓகே. அப்போ இந்த சிப் சாட்லாம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. சிப்ஸ்ல வந்து ஃபுல்லா நீங்க பாத்துருப்பீங்க சிக்கன் லோடர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏன் சிக்கன்ல பண்ணோம் வெஜ்ஜஸ்ல பண்ணான்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா வெஜ்ஜஸ் போட்டுட்டு இல்லை பன்னீர்ல மயோ பண்ணி சும்மா ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷன். ஆக்சுவலி வந்து பேக்கடு ஃபுட்னாலே அது வந்து நார்மலாக வந்து பாய்சன் அந்த மாதிரி தான். பட் நம்ம அந்த சிப்ஸ் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க, அதை நம்ம என்ன ஃபியூஷனாக தர முடியும் அப்படிங்கிறனால வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சிப்ஸ் ஃபியூஷன் சிப் சாட் ஹெல்த்தியர் வெர்ஷன், கேபேஜ் லாக்டிவ்ஸ் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியராக. அண்ட் தென் கஸ்டர்ட் கொண்டு வந்தேன். அதில் வந்து வித்தவுட் சுகர், டயபெட்டிஸ் பேஷண்ட் இல்லை யார் வேணா சாப்பிடலாம், அது ஃப்ரெஷ்லி மேக்கடு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இப்போ வந்து ஒரு 4-5 டிஷ்ஷஸ் நாங்கள் இறக்கிருக்கோம் புதுசாக. அண்ட் ஃபார் ப்ரோட்டீனுக்கு வந்து நாங்கள் என்ன இறக்கிருக்கோம்னா சுண்டல் எக், லைக் சுண்டல் எக் சாலட் மாதிரி. அது வந்து ஒரு பாக்ஸ் நீங்கள் சாப்பிட்டாலே
இட்ஸ் அரௌண்ட் 70 உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் அது கிடைக்கும். அதனால அது இது பண்ணோம். அதுக்கப்புறம் பிளேட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் 220 சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஐட்டம்ஸ் இருக்கும். சோயா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வரும், உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வரும். ஸோ எல்லாமே சாலட் மாதிரி ஒரு ஃபுல் பேக்கெட். அது எப்படின்னா நாங்கள் வெறும் ஆர்டர்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அவங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படி டெலிவரி பண்ணுற மாதிரி. மோஸ்ட்லி நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஜிம் அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட். ஸோ அவங்க ஏதாச்சும் வேணுனாலே நம்ம ப்ரீவியஸாக ஆர்டர்ஸ் புக் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அப்படியே எடுத்து தரது. ஸோ இப்படியே தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா கிடையாது, என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது. என்னன்னாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டு. ஆப்வியஸாக தெரியும் பொண்ணுங்க வீட்டில் என்னென்ன பண்ணுவாங்கன்ட்டு. நீ ஒரு பொண்ணாக இருக்க, உன்னை நான் ரோட்டில் இன்னைக்கு எப்படி நின்று நான் இதுக்காக எம்சிஏ படிக்க வச்சேனா, அது இப்போ வரைக்குமே டில் இந்த டேட் வரைக்குமே வீட்டில் ஸ்ட்ரகிள்ஸ் தான். ஸோ அப்போ வந்து நீங்க இந்த அளவுக்கு உழைச்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு உழைச்ச இந்த கடையை நம்ம மக்கள் பார்க்கணும்ல. கண்டிப்பா வாங்க போய் ஃப்ரண்ட்ல நின்று பேசுவோம். எஸ், ஹெல்தி ஃபியூஷன். ஸோ எப்படி எவ்வளோ ப்ரௌடா இருக்கு. ஒரு இந்த விஐபி படம் தான் அப்படியே வந்து முன்னாடி நிக்கிறப்ப ஒரு கெத்தா இருக்கும்ல. சீரியஸ்லி ரொம்ப. ஆக்சுவலி இது வந்து வர்ஷினி மட்டும் கிடையாது, இது பின்னாடி வந்து அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எனக்காக நின்றுருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சொல்லுவாங்கல்ல எல்லாரோட பையன் வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருக்காங்க. ஸோ வெற்றிக்கு பின்னாடி நிறைய பாய்ஸ் இருக்காங்க. அது ஒரு பையன் மெயினாக சொல்லணும்னா என் ஃப்ரெண்டு காலேஜ் மேட் தான், அவங்க வீடு பக்கத்தில். ஸோ அதனால் இந்த நாங்கள் ஏரியா சூஸ் பண்ணதே அதான். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க வந்து இப்போ பொண்ணு வீட்டிலே வந்து படித்து வேலைக்கு போகலன்னா அவ்வளோ பேசுவாங்க. ஒரு பையனாக இருந்துட்டு என்னடா இப்படி நிற்கிறியடான்னு அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க வீட்லையுமே சப்போர்ட் பண்ணி என்னை நம்பி சரி ஓகே நீ சொல்கிறம்மா அப்படி என்னை நம்பி அந்த பையனை விட்டு அவனுக்கு எனக்காக ரொம்ப உழைச்சி. ஸோ எல்லாத்துக்குமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு அதான். இல்லைன்னா சீரியஸ்லி இது நாட் பாசிபிள். வாவ், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். கண்டிப்பா எஸ், கண்டிப்பா. அண்ட் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க அம்மா வந்து அவ ஏதோ பிசினஸ் பண்றா, ஏதோ இருக்கு வேலைக்கு போறான்னு சொல்லி. பட் இப்போ நீங்க அதுல க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது உங்க அம்மாவுக்கு உங்க பேரண்ட்ஸ்க்கு அது வந்து தெரியுதா? எஸ், பட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரொம்ப எல்லாத்துக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஓ இஷ்டம் என்ன பண்றது பண்ணிக்கோனாங்க. பட் இப்போவே எங்க அம்மாவே எனக்கு வந்து பால் காசு தரது என்ன, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி தராங்க. ஸோ அந்த ஹெல்ப்லாம் பண்றாங்க. பட் என்ன இருந்தாலும் அவங்க மனசுல கொஞ்சம் அந்த இது இதுல தான் இருக்கும், சொல்ல முடியல நம்மளால. பட் இது இப்படி இருக்க போறது கிடையாது. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பிரான்ச், ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதனால இது ஒரு எமோஷன். பட் இது மட்டும் கிடையாது, நாங்கள் ஒரு பெரிய திங்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். அண்ட் அதுவும் ப்ரௌடாக இருக்கும்ல, ஒரு பொண்ணு வந்து ஒரு கேஃபே ரன் பண்ணிட்டு இருக்கா. அது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் எல்லாருமே எடுத்தோடனே மேலே வர மாட்டாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இது நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு படிக்கலாக தான் பார்க்கணும். இன்னும் நாங்கள் நிறையா இருக்கு போகிறதுக்கு. ஆப்வியஸாக எல்லாம் சேர்ந்து ரன் பண்ணுறோம். பட் இது என்ன எவ்வளோ நாள் ஆனாலும் கார்பரேஷன் தூக்குங்கடா ஃபர்ஸ்ட் அப்படி சொல்கிற வரைக்கும் இந்த காட்டு இங்கேயே தான் இருக்கும். இந்த ப்ராசஸ் ஸ்டேஜ் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இது இல்லாமல் நாங்கள் நெக்ஸ்ட் பிரான்ச் பண்ணாலுமே இந்த கார்ட் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக இது எப்போதுமே நாங்கள் விட போகிறது கிடையாது. இது ஒரு எமோஷன். லைக் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு இப்போ நாங்கள் இருக்கோம். ஆமா, நீங்க இப்போ இந்த ஸ்ட்ரகிள் சொல்றப்போ ஒரு பிசினஸ் நம்ம எடுக்கும் போது அதுல பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ், அது ப்ராஃபிட்டோ லாஸோ கடை இருக்கோ அதை நம்ம எப்படி மேலே கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல. இது ஜென்ரலாவே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் சொல்லுவாங்க. அதுவே உமன் வரப்ப அது அப்படியே டபுள் ஆகும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ரகிள் தான் நமக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதெல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஆமா, ஆப்வியஸா இப்போ வந்து இப்போ சில மந்த்ஸ் வந்து நல்லா போகும். லைக் லீவ் சீசன் அந்த மாதிரி நல்லா போகும். ஃபெஸ்டிவ் சீசன் தான் சுத்தமா இந்த ஷாப்னு இல்லை, எந்த ஷாப்புமே டல் தான். பட் நாங்கள் என்ன பண்ணோம், சரி விடுங்க பார்த்துக்கலாம் நம்ம பண்ணுவோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்படியே திங்ஸ் வந்து கம்மி பண்ணிடுவோம். இப்போ நாங்கள் 1 kg போடுறத வந்து 1/2 kg போடுவோம். ஸோ அது தகுந்த மாதிரி. ஏன்னா எங்களுக்குமே பிஸ்னஸ் பற்றி A to Z எதுவுமே தெரியாது, என்னாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி நாங்கள் போட்டது தான். ஸோ நாங்களுமே இப்போ தான் கற்றுட்டு இருக்கோம், ஓ இப்படிலாம் இருக்கா. ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் படித்தா கூட இவ்வளோ பார்த்துருப்போமா தெரியாது. நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்டடி. ஸோ வந்து எல்லாமே நாங்கள் லைக் பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ராஃபிட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அஃப்கோர்ஸ் ஆமாம், டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் அமௌண்ட் ப்ராஃபிட் வரும். ஆனால் ப்ராஃபிட் வராதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாள் இருக்கு. பட் ஓகே, நம்ம என்ன ப்ராஃபிட் இல்லைனாலும் நம்ம அதை ஒரு ஸ்டால் மாதிரி காலேஜஸில் ஸ்டால்ஸ் போடுவோம், அந்த மாதிரி ஆர்டர்ஸ் பிடிப்போம். ஸோ அதில் எங்களுக்கு காம்பன்சேட் பண்ணனால கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 months வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப பண்ணோம். நானுமே சரி, என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம். பட் போக 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 ஓகே இப்படி பண்ணால் இவ்வளோ போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணி இப்போ கொஞ்சம் நாங்கள் ஒரு பேலன்ஸ்டாக ஓகே இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. இப்போ விமன் ஆண்டர்பிரினர் எடுத்துக்கிறப்போ ஒரு சைடு கடை, இன்னொரு சைடு வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு ஒர்க் பார்க்குறீங்க, அண்ட் இன்னொரு சைடு நம்மளுக்கு இருக்கிற அந்த லேடிஸ்க்கு பொதுவாக இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ், மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம்
எப்படி ஹவ் யூ ஹேண்டலிங் தட்? ஏன்னா நம்மளுக்கு ஒர்க்கை முடிச்சா வீட்டுக்கு போய் படுத்துடணும், இல்லைன்னா அன்னைக்கு ஒர்க்கே போக வீட்டில் படுத்துடணும்னு இருக்கும். பட் நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அந்த பையன் சொன்ன என் ஃப்ரெண்டு ஒரு பையன், அந்த பிரவீன், அவங்க பேர் பிரவீன் ராகவேந்திரன். அவங்க இந்த பையன் இல்லைன்னா நல்லா சீரியஸாக எதுவும் பண்ண முடியாது. நான் எனக்கு சொல்லுவேன், எனக்கு முடியலடா காலேஜ்னா, அவங்க வீடு இங்கே தான் இருக்குது, நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, ஒன்றும் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு இருக்க? ஏன்னா நான் என்னோட இப்போ நான் மட்டும்தான் எனக்கு மாதிரி தெரியும்னு நினைக்க மாட்டேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி தருவேன், இப்படிலாம் பண்ணோம். ஸோ அவங்களுமே வந்து இப்போ நான் கூட அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அவங்கள இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பண்ண, ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு பையன் தான் அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. நான் எவ்வளோ திட்டம் வாங்கிப்பான், எவ்வளோ இது. ஏன்னா இத்தனைக்கும் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு என் தம்பி கூட இவ்வளோ இதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் இவங்க வந்து நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் இருந்தாலும் ஓகே பரவாயில்ல சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ சப்போர்ட்டு, எனக்கு இவங்களும் இவ்வளோ சப்போர்ட். இவங்கெல்லாம் இந்த மாதிரி சீரியஸாக எதுவுமே சீரியஸாக டாலரேட்டே பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும். இப்போ வந்து குடிச்சிட்டு ஒருத்தவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம அதை அப்படி இப்படின்னு கேட்பாங்க, எனக்கு அப்படி டென்ஷன் ஆகும். அதெல்லாம் சரி நீ போயிட்டு வா, காஃபி குடிச்சிட்டோம் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க டீல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கனால மேபி நான் இவ்வளோ இந்த இதுக்கு வந்திருக்கணும். ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா சீரியஸாக இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கே மாட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளோ சப்போர்ட்டிவ். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உண்மையிலே எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நான் பேலன்ஸாக கொண்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணிட்டு இதுவும் நான் பேலன்ஸ் பண்ணதுக்கு காரணமே முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கு பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே உங்களை மோட்டிவேட் பண்ணாலுமே அந்த புஷ் அப்படிங்கிறது நீங்க தான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு புஷ் கொடுக்கறதுக்கு நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சில சஜஷன்ஸ். ஏன்னா நிறைய விமனுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி அவங்களுக்குமே ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் சில பேர் மேரீடா இருப்பாங்க, சில பேர் பேரண்ட்ஸ்க்கு பயந்து இருப்பாங்க, சில பேருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் தருவாங்க, இப்படி பண்ண அப்படி பண்ண, இப்படி பண்ணா நீ அப்படி வருவ, அப்படி பண்ண. எதுவுமே காதை வாங்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன ஆனாலும் பார்த்துக்கான ஒரு மைண்ட் செட் இருக்கா, இறங்கிடுங்க. உங்களை நம்பி இறங்கிடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே பிரச்சனையே கிடையாது. நீங்க ஒரு மைண்ட் செட் என்னன்னாலும் பார்த்துக்கலாம், ஒரு மைண்ட் செட் வந்துட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எது வேணாலும் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். சீரியஸா தான் சொல்லுவாங்கல்ல, ஆசைப்பட்ட மட்டும் பட்டாது, அடம் பிடிக்க தெரியும். அந்த டைலாக் தான். ஸோ வந்து நம்ம அதுக்கு ஓடிட்டே இருக்கணும். நம்ம என்ன வீட்டில் ஹஸ்பண்டு, ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர், அது இது எதுவுமே மைண்டில் படுக்காது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களால் பண்ண முடியுமா, ஜஸ்ட் கோ ஃபார் இட், அவ்வளோதான். எதை பற்றி யோசிக்காதீங்க, போயிட்டீங்க. அப்புறமா காட் இருக்காங்க, நம்ம இருக்கோம், வேற என்ன வேணும், அவ்வளோதான். நானே வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சனே கிடையாது. பார்த்தா இந்த லோகோலேருந்து எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்டட் தான். ஹையான் இந்த லோகோவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அந்த மயில் இறகா இருக்கட்டும், முருகன், எனக்கு முருகரோட டிவோட்டி நான். எனக்கு முருகன் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ரெப்ரசென்ட் பண்ணி தான் அந்த நான் வந்து ஐயான் அப்படிங்கிறத வந்து முருகன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஒரு வைப் கிடைக்கும், பாசிட்டிவ் வைப். எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. ஏன்னா லோவாக இருந்தாலுமே கோயில் போவேன், எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்தாலும் கோயில் போவேன், அழுனாலும் சந்தோஷமாக தான் கோயில் போவேன். அந்த மாதிரி நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து மூவ் ஆகிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் ராக்கிங் வர்ஷினி. தேங்க்யூ.